அண்ணா உங்கள் பேர் என்னங்கண்ணா? என் பேர் தமிழரசன். உங்கள் ஊருங்கண்ணா? செம்பியன் மாதேவி. என்ன மாவட்டங்கண்ணா? கள்ளக்குறிச்சி மாவட்டம். வட்டங்கண்ணா? உந்திரப்பேட்டை தாலுக்கா. சரி, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனை? 26/4/2026 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் நாடகத்துக்கு போயிட்டேன். எங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்குள்ளே எந்த தொந்தரவும் கிடையாது, சண்டை சச்சரவு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு நான் நாடகத்துக்கு போயிட்டு பாண்டிச்சேரியில் உள்ள கன்னிக்கோவில் அருகாமையில் கிருமாம்ப பக்கத்தில் நாடகம் நடிக்கிறேன். இரவு அங்கே ஞாயிற்றுக்கிழமை நாடகம் நடிச்சுட்டு திங்கட்கிழமை அன்று 27/4 அன்று திங்கட்கிழமை 2 நாட்கள் நாடகம் என்பதால் நான் அங்கே தங்கிவிட்டேன். காலையில் 10-11 மணி அளவில் எங்கள் அம்மா எனக்கு கால் செய்தார்கள். அந்த கவனிக்கவில்லை, நான் உறங்கிவிட்டேன். ஒரு இரவு நேரத்தில் மீண்டும் அந்த அழைப்பு வந்தது. எடுத்து பேசும்போது அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. தன் மனைவி காணோம், நான் தேடி பார்த்தேன், காணோம், உனக்கு தெரியுமா அந்த தகவல் என்ன கேட்டாங்க. இல்லைம்மா, உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறத தான் சொல்லிகிட்டு இருந்தேன், அங்கே தான் போயிருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைப்பா, அப்படி உனக்கு சந்தேகமாக இருந்தால் நீ கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு இங்கேயும் வரலை அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக மாமா, நான் வர்றதுக்கு காலையில் தாமதமாகும், நீங்கள் உடனடியாக அருகாமையில் உள்ள காவல்துறைக்கு சென்று தகவல் கொடுத்து நீங்கள் தேடிட்டுருங்க, நான் காலையில் வரேன் அப்படின்னு. அதே போல் அவர் பார்த்தார பார்க்கலன்னு தெரியலிங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் காலையில் நாடகம் முடிச்சுட்டு காலையில் வீட்டுக்கு வந்தேன். வரும்பொழுது எஸ்ஏஎஃப்சி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்க எலவனேஸ்வர் கோட்டையில் போயிட்டு தகவல் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு விசாரணை பண்ணுறன்ற கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. சரி, ஸ்டெப் எடுக்கிறேன்னு நாங்களும் ஒரு நாள் பார்த்தோம், 2 நாள் பார்த்தோம். அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. மறுபடியும் மீண்டும் என்னங்கய்யா இங்கே சுற்றி வர ஏதாவது தகவல் தெரியுமாங்கிற, நீங்கள் தான் தேடணும், உங்கள் வீட்டில் இருந்து தான் பொண்ணு காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்களும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தோம். மீண்டும் அவங்களுக்கு ஐயா ஏதாவது ஒரு பண்ணி கொடுங்க, என் மனைவி காணவில்லை அப்படின்னு சொல்லி தகவல் மீண்டும் சொன்னதுக்கு கோவிந்தங்கிறவர் என்னை அடிச்சிட்டாரு, எஸ்ஐ என்னை அடிச்சிட்டாரு, நீ மூஞ்சி பார்த்தாலே அக்யூஸ்ட் மாதிரி தாண்டா தெரியுது, பொண்ணு காணாமல் பண்ணுறதுக்கு நீயாக தாண்டா காரணமாக இருக்கும், உண்மையை சொல்கிறேன்னு. ஏற்கனவே நான் மனைவி காணுங்கிற மன உளைச்சல் இருந்தேன் சார். மீண்டும் அவங்க என்னை தொந்தரவு பண்ணவ. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது. இன்றோடு 11 நாட்கள் ஆகிறது. அவங்க ஸ்டெப் எடுக்கலன்னு தான் கள்ளக்குறிச்சியில் உள்ள எஸ்பி ஆஃபீஸுக்கு போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவர் விசாரணை பண்ணுறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க. காலையில் அங்கே போனதுக்கு உங்கள் தரப்பில் தான் ஒன்றை தான் விசாரணை பண்ண முடியும், அவங்க தரப்பில் எந்த குழுவுமே இல்லை, நீங்கள் தான் தேடணும், நீங்கள் தான் போகணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லைங்க.